ஒழுக்கம், நீதி, பொறுப்பு, பொறுமை இது எல்லாத்துக்கும் அடையாளமாக இருக்கக்கூடிய சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கால புருஷ தத்துவத்தில் 10வது ராசியாக வலம் வரக்கூடிய மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மகர ராசி பொதுவாகவே நல்ல உழைப்பாளிங்க. அடக்கமான வாழ்க்கை நடைமுறை, அறிவு, நீதி இவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அதில் நீதி இருக்குது, நியாயம் இருக்குது. சனி பகவான் எப்படி விரோதம் காட்டினாலும், அதாவது நம்மளை சோதிச்சாலும் நம்மளுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் கடைசியில் பார்த்தோன்னா அது மாதிரி தான். மகர ராசிக்காரங்க பேசுறது வேணால் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாங்க, தண்டிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தப்பாக சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுதான் அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பாதுகாப்பாகவே இருக்கும். ஸோ இப்படி தாங்க மகர ராசி ஒரு வீட்டில் இருந்தால் அந்த குடும்பத்துடைய ஒழுக்கம் நல்ல வளர்ச்சி பெறும். குடும்பத்தோட ஒட்டுமொத்த வளர்ச்சியுமே இவங்க கையில் தான் இருக்கணும். பொறுமையானவங்க, கட்டுப்பாடாக இருப்பாங்க, ஒழுக்கமாக இருப்பாங்க, கடினமாக உழைப்பாங்க, தன்னோட இலக்கை அடையிற வரைக்கும் விடாமுயற்சியாக இருப்பாங்க. எப்பவுமே நடக்கிறது தான் பேசுவாங்க. ஆனால் தன்னோட உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுல கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க. ஏன்னா மந்தக்காரகன்னு சொல்லிட்டு நம்ம சனி பகவானை சொல்லலாம். அந்த சாயல் மகர ராசிக்கிட்ட இருக்கும். அன்பை வெளிக்காட்ட மாட்டாங்க, வாக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஆழமான பாசத்துக்கு சொந்தக்காரங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நீதி, நேர்மை, நியாயம் இதுதான் வாழ்க்கை. இதை தாண்டி ஏதாச்சும் ஒன்று தேவைனா கூட வேண்டான்னு ஒதுக்கக்கூடிய ஆட்கள். அதையே தான் மற்றவங்க கிட்டையும் எதிர்பார்ப்பாங்க. இதனாலேயே மகர ராசிக்கு யாரையுமே, அதாவது மகர ராசியை யாருக்குமே பிடிக்காது. வந்துட்டான்ப்பா ஏழ்ற, இதை கூட இவங்களுக்கு அடையாளமாக பேர் வச்சிருப்பாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருந்துங்க. அப்படி பொருந்துச்சுன்னா கண்டிப்பாக பதிவிடுங்க. இப்போது சனி பகவான் அதிபதி நம்முடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப போராடக்கூடிய நிலையில தான் போயிட்டுருக்கு. இன்னைக்கு மாறும், நாளைக்கு மாறும், நாளான்னைக்கு மாறும். இப்படி எதிர்பார்ப்போடையே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஆன்மீகத்தையும் ஆண்டவனையும் ரொம்ப நம்பக்கூடியவங்க நீங்கள், ஓகேங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு உறவால், அதாவது 200% ஒரு உறவால் நீங்கள் ரொம்ப வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இப்போ யோசிப்பீங்க, அது என்ன உறவு, எனக்கு என்ன நல்லது நடந்துட போகுது, என்ன தான் யாருக்குமே பிடிக்கிறது இல்லையே, கடவுளுக்கே என்னைய பிடிக்கல போல, எதுவுமே இதுவரைக்கும் நல்லதாகவே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. குடும்ப வாழ்க்கையே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் போய்கிட்டு இருக்கு. பொருளாதாரம், நிதி எல்லாமே பயங்கரமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த பிச்சை எடுக்காத குறை தான். அந்த மாதிரி நிறைய கடன் தொல்லைகளில் மாட்டிக்கிட்டு முடிச்சிருப்பீங்க. ஸோ இதிலிருந்து ஒரு மாற்றத்தை, ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு அசுரர்களினுடைய குரு, அதுவும் வெள்ளி கிரகத்தினுடைய நாயக்கர்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசி கட்டத்தில் இருந்து 5க்குரியவர். ஆனால் 7ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. சந்திர பகவானினுடைய வீடு குருவுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய வீடு. ஸோ இந்த அமைப்பு, குரு அப்படின்னாவே என்ன, தனக்காரகன் இல்லையா? அப்போ பணம் இருக்கக்கூடிய இடத்துக்கு சுக்கிர பகவான் போகிறது. சுக்கிர பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்துட்டா அந்த ஆள் பார்த்தா ரொம்ப நல்லா இருப்பான் அப்படிங்கிறது பொதுப்படியாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நவ கிரகங்களில் குருவை எப்படி சுபக்கிரகம்னு சொல்லுவோமோ அதே மாதிரி தான் சுக்கிர பகவானை நம்ம சுபக்கிரகம்னு சொல்லுவோம். சேர்ந்த சுபக்கிரகத்தினால நம்முடைய மகர ராசிக்கு எப்படி ஏற்றம் மாற்றம். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் 7ஆம் வீடுன்னு சொல்லிட்டேன். ஒரு ஜாதகக்காரருக்கு அவருடைய லக்ன கட்டத்தில் 7ஆம் இடத்துல, 7ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கூட்டணி, உறவு, பங்குதாரர்கள், சமூகம் இது எல்லாமே குறிக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ என்கிட்ட ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா திருமணம் எப்பவுமே அமையும், திருமண வாழ்க்கை எனக்கு இப்படி கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னா அந்த 7ஆம் இடத்தை பார்ப்போம். சோர்ந்த 7வது வீடை இப்போ சுக்கிர பகவானினுடைய அமைப்பு எப்படி பார்க்குது அப்படின்னா திருமண வாழ்க்கையில் இனிமை, கணவன் மனைவி உறவில் நல்லிணக்கம், காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், புதிய உறவு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, திருமணம் ஆகிறதுக்கு ஒரு சம்பந்தம் வருது, இந்த வீட்டில் பொண்ணு எடுக்கிறாங்க, பொண்ணு கொடுக்குறாங்க, மாப்பிள்ளை கொடுக்குறாங்க அப்படின்னா 2 குடும்பமும் இணையிறது தாங்க சொந்த பந்தங்கள். ஸோ புதிய உறவுகள் உருவாகக்கூடிய அமைப்பு, தொழில், கூட்டாளிகள் மூலம் வளர்ச்சி. ஒரு தொழில் நமக்கு வருது, அது செய்யணும், நமக்கு எந்த முதலீடு கிடையாது அப்படின்னா ஆனாலும் அதை பற்றின எல்லா விஷயமும் தெரியும், கூட்டாளிகள் சேருவான். ஸோ அவன் கொடுக்கக்கூடிய உதவி ஒரு பொருள் உதவியாக இருக்கலாம், இல்லை வேலை ரீதியாகவும் சேர்ந்து செய்யறப்ப நல்ல வளர்ச்சியையும் பார்ப்பீங்க. அதே மாதிரி மக்கள் தொடர்புடைய வேலை, மார்க்கெட்டிங் பிரிவு, சினிமா இந்த மாதிரி
விஷயங்களில் மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாமே புகழ் பெற போகிறீங்க. உங்களுடைய உச்சத்தில் இருக்காம்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ சுக்கிர பகவானினுடைய அமைப்பு உங்களை புகழினுடைய உச்சத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்க போகுதுங்க. குறிப்பாக உங்களை எதிர்த்தவங்க கூட உங்களை ஒதுக்குனவங்க, நீங்கள்லாம் ஒரு ஆளா அப்படின்னு எதிர்போட்டு உங்களை எதிர்த்து எடை போட்டவங்க கூட அவங்கக்கிட்ட கெஞ்சக்கூடிய ஒரு நேரம் உருவாகுதுங்க. சமாதானம் பேசுவாங்க, பல்ல காட்டிட்டு வருவாங்க. ஸோ எதிர்த்தவனுங்க எல்லாமே அடங்கி போவோம். குறிப்பாக அடுத்த 25 நாட்கள் திருமணம் மற்றும் உறவுகள் பார்த்தோன்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு வாழ்க்கை அழுத்து போச்சா, சண்டை சச்சரவுன்னு இப்படியே போயிட்டுருக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியலையா, பிரிஞ்சு போயிட்டீங்களா, இல்லை மறுமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா, திருமண யோகம் நல்லா இருக்குங்க. பாசம், ஆசை, அமைதி எல்லாமே திருமண வாழ்க்கையில் கிடைக்கும். காதல் உறவெல்லாம் சிறப்பாக இருக்குங்க. காதலிக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் முயற்சி பண்ணுங்க. பெற்றோர்கிட்ட சம்மதம் வாங்க ட்ரை பண்ணுங்க. திருமணத்துக்கு ரெடியாகிடுவீங்க. அதே மாதிரி பணம் மற்றும் தொழில் வருமானத்தில் உயர்வு, எதிர்பாராத நிதி வருகை, எதிர்பார்த்த பணம் வர்றதில் நல்லா மாடு மாதிரி இப்படி இருக்காங்கப்பா, நான் மாடு மாதிரி உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அடுத்த 25 நாட்கள் கட்டாயம் சொல்கிறேங்க, குறிப்பிட்ட தொகை உங்கள் பேங்க்கில் டெபாசிட் ஆகும். உங்கள் கையில் பணம் இருக்குங்க. எதிர்பாராத நிதி வருகை இருக்கும். கூட்டணி தொழில்களில் நல்ல பலன் பெறுவீங்க. வேலைப்பளு அதிகமானாலும் அதன் மூலமாக உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பாராட்டுகள் கிடைக்கும். குடும்பம் மற்றும் சமூகத்தை பார்த்தோம் அப்படின்னா, குடும்பத்தில் ஆதரவு அதிகமாகும். உறவுக்காரன் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருங்க. சமுதாயத்தில் மகிழ்ச்சி, மரியாதை அதிகமாக போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலம் சாதாரணம் தாங்க, பெருசாக எந்த பாதிப்பு கிடையாது. ஆனால் உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். சத்தான உணவை எடுத்துக்கோங்க, வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க. ஆயில் அந்த உணவுலாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இந்த பொரிச்சது, வறுத்தது, இந்த மாதிரியான உணவுகளை சுத்தமாக தவிர்த்துக்கணுங்க. இதோட நீங்கள் அதிர்ஷ்டம் தரத்துக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிற மலர்கள், பால், தயிர், வெண்ணெயோடு போட்டு நவக்கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி முடிஞ்சால் இந்த 25 நாளுக்குள்ளே குடும்பத்தோட கஞ்சனூர் சுக்கிர ஸ்தலம் இருக்கு இல்லையா, கும்பகோணத்துக்காரன் அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதே மாதிரி அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திர சொல் 16 முறை, 21 முறை, 108 முறை, எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அதை சொல்லுங்கள். ஓம் சுக்ராய நமக இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்கிறது மகரத்திற்கு வளம் சேர்க்கும். அதே போல் ஏழை எளிய மக்களுக்கு உணவு, உடை தானம் கொடுங்க. உணவுன்னு பார்த்தோன்னா பால் கொடுங்க, அரிசி கொடுங்க, வெள்ளை ஆடைகளை கொடுங்க. ஏன் வெள்ளை சொல்கிறேன்னா, சுக்கிர பகவானுக்கு உரிய நிறம் வெள்ளதாங்க. நீங்கள் கொடுக்குறீங்க, வெண்மை நிறத்தில் கொடுக்குறப்ப சுக்கிர பகவானினுடைய அனுகிரகம் கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்குங்க. சிறப்பு பலன்கள்னே சொல்லலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்கெல்லாம் ஒருவருக்கொருவர் அந்யூன்யமாக நடந்துக்குவீங்க. இத்தனை நாளும் விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருந்தீங்க. இனிமேல் ஒரு படி இறங்கி உங்கள் துணைக்கிட்ட சிறப்பாக வாழ போகிறீங்க. குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருந்துட்டால் போதுங்க, மற்ற எல்லாத்தையுமே அழகாக சமாளிச்சிடலாம். ஸோ வாழ்க்கை துணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம்ங்க. அந்த இடத்துக்கு சுக்கிர பகவானினுடைய பரிபூரண அருள் கிடைச்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்களே, சனி உங்களுக்கு அதிபதி தான். ஒழுக்கம், உழைப்பு, பொறுமை இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. இப்போ கடகத்துக்கு போய் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது அடுத்த 25 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். காதல் உறவு சிறப்பாக இருக்கும். குடும்ப உறவு எல்லாமே சூப்பராக இருக்கும். தொழிலில் கூட்டாணியாக இருக்கட்டுங்க, நீங்கள் தனியாக தொழில் செஞ்சாலும் சரி, பணவரவாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நல்ல வளர்ச்சியை பார்ப்பீங்க. அதே மாதிரி கோவிலுக்கு போகணும், குடும்பத்தோட சுக்கிர பகவானோட ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமைகளில் போகிறது இன்னும் சிறப்புங்க. உறவுகளுக்கு அன்பு, சிரிப்பு இது எல்லாமே கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீங்க. ஆல்ரெடி மகர ராசி அப்படின்னாவே மற்றவங்களுக்காக வாழக்கூடியவங்க தான். மற்றவங்களுக்காக நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணிட்டீங்க. இப்போ அதை தொடர்ந்து பண்ணுங்கள். அன்பு கொடுங்க, சிரிப்பு கொடுங்க. வாழ்க்கை இன்னும் பெரிய வெற்றிகளை கொண்டு சேர்க்குங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேமா அப்படின்னு கேட்டால் சிறப்பாக சொல்லிட்டா போச்சுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி
அப்படிங்கிறது தொட்டது எல்லாமே தங்கமாக மாற்ற போகுதுங்க. செட்டில் ஆக போகிறீங்க. என்னடா வாழ்க்கை இது, வாழ்க்கையவே முடிச்சுக்கலாம், என்னடா தொழில் இது அப்படின்னு ஒரு சலிப்போடு வாழ்ந்த உங்கள் வாழ்க்கையை கூட இப்போ மகர ராசிக்காரர்களுக்கும் மகர லக்னக்காரர்களுக்கும் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக தாங்க சுக்கிர பகவான் வர்றாரு. 7ஆம் இடத்துல இப்போ சுக்கிரன் அமர்ந்து ராசியை பார்க்கறதுனால நல்ல பாக்கியம், வெற்றி செய்தி எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் நடக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும், நினச்சது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம் தாங்க. உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது. கண்டிப்பாக அமோகமான ஒரு வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமாக வாழ போகிறீங்க. காலபுருஷனுக்கு 10வது வீடாக அமைஞ்சிருக்கக்கூடிய சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் துளி அளவு கூட மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்காத, மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாத, தான் உசுரே போனாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு உயிர் போகிற நிலைமையிலையும் கூட உதவி செய்யக்கூடிய உன்னதமான உள்ளம் படித்த மகர ராசிக்கு அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. இப்போ இந்த பதிவு எதுக்குமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு, உங்களுடைய தலையெழுத்து நிறைய இடங்களில் புலம்புனீங்க இல்லையா, அழுது தவிச்சிங்க இல்லையா, என்னடா பிரம்மா என் தலையில் என்னதான் எழுதி எனக்கு அனுப்பிச்ச, எனக்கு மட்டும் ஏன்டா இவ்வளவு கஷ்டத்தை அடுக்கடுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கிற, யாரை நான் நம்புறது, எந்த இடத்துல போனாலும் ஏதாவது ஒரு வகையில் எனக்கு அடுக்கடுக்கா இல்லை கொத்து கொத்தா பிரச்சனையை கொடுக்குறியே, முடிச்சு மேலே முடிச்சு, வாழ்க்கையில் சிக்கல் மேலே சிக்கல், வாழ்க்கையே சிக்கலாக போயிட்டுருக்கு. சனி பகவானை அதிபதியாக கொண்டதுனாலேயே என்னவோ எனக்கு விடாதோ அப்படின்னு தோணுது. விடாத கருப்புங்கிற மாதிரி விடாத சனியோ, நான் உண்மையாக தான் இருக்கேன், நேர்மையாக தான் இருக்கேன், என்னோட உழைப்பால் உயரணும்னு தான் நினைக்கிறேன், தெய்வமே கடவுள்கிட்ட வேண்டலான்னு கூட நான் என்னை வேண்டுறேன், எல்லாரும் நல்லா இருக்கணும், மழை மாதிரி பெய்யணும், உலகத்தில் யாருமே கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுன்னு நான் வேண்டுறேன், என்னை மட்டும் ஏன் ஒரு அந்த மாதிரி நான் வேண்டுறதுனால எப்படி இருக்கணும், நான் மற்றவங்கள மாதிரி சுயநலமாக இருக்கணுமோ, இப்படியெல்லாம் உங்களுக்குள்ள பல கேள்விகள். இதுக்கு யார் பதில் சொல்லுவான்? நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அப்படி உங்களுடைய தலையெழுத்தில் பிரம்மன் என்ன தான் எழுதி அனுப்பிச்சிருக்காரு, அது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் யார், எந்த விஷயங்களில் நீங்கள் தொடர்ந்து சிக்கலை சந்திச்சுட்டு வர்றீங்க, தோல்விகளை சந்திச்சுட்டு வர்றீங்க, எந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டா, எந்த தெய்வத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா, எந்த மாதிரி பரிகாரங்களை நீங்கள் செஞ்சால், எந்த மாதிரி சூட்சமங்கள் உங்களுக்கு உதவி செய்யும், இப்படி வாழ்நாள் முழுக்க எந்தெந்த இடங்கள் உங்களுக்கு சாதகம் பாதகங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய பதிவாக தாங்க இது இருக்கும். தொடர்ந்து இந்த பதிவின் காரணமாக இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இதில் பதில் இருக்குங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். நிறைய இடங்களில் சில விஷயங்களை புகுத்தி இருப்போம். உழைப்பின் உன்னதத்தை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ராசி மகர ராசி. சொல்லுவாங்களே மற்றவங்க சோம்பேறியாக இருக்காங்களா, அப்படின்லாம் கிடையாதுங்க. எல்லா ராசியும் உழைக்கக்கூடியவங்க தான். ஆனால் மகர ராசி கொஞ்சம் ஓவர் டைமாக உழைப்பாங்க, உயர்வுக்கு கொஞ்சம் ஓவர் டைம் கொடுப்பாங்க இல்லையா? என்னடா இவன் ஒரே இடத்துல பல வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கிறானா பாரு, இப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் பார்த்திங்கன்னா மகர ராசியில் தாங்க வருவாங்க. மகர ராசி ஒரு இடத்துல இருக்குது, அந்த இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா யார் மூஞ்சி முகரெல்லாம் பார்க்க மாட்டாங்க, பட்டு படார்னு பேசிடுவாங்க, நீ செய்கிறது தப்புப்பா அப்படின்னு போயிடுவாங்க. அவங்களால கோடி ரூபாய் ஆதாயம் வரட்டுமே, அது இவங்களுக்கு தேவை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான காசு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அட எவ்வளவு பெரிய பணக்காரனா, எனக்கு என்னடா போடா அப்படிங்கிறதும் இவங்க தான். தைரியசாலிங்க, யாராக இருந்தாலும் தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க. எந்த ஒரு ஆதாயத்துக்காகவும் இந்த மற்றவங்களுக்காக இந்த ஜால்ரா அடிக்கிற பழக்கம்லாம் இந்த மகரத்துக்கு கிடையவே கிடையாதுங்க. அதனால தான் இவ்வளோ பேர் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது அந்த பக்கத்தில் எழுதிக்கோங்க. ஆனால் கஷ்டப்பட்டாலும் மனநிறைவோடு வாழக்கூடியது மகரம். நான் யாரோட சோத்துலேயும் மண்ணை போடலை, என் ஜோத்துக்கு நான் உழைச்சிக்கிறேன், இப்படி வாழ்கிறீங்க இல்லையா? தெய்வ பிறவி தாங்க நீங்கள். இது நீங்களே தோல் தட்டிக்க வேண்டிய விஷயம். அட போமா, ஏதோ நீ பேசுகிறது கேட்குறப்ப காதில் தேன் பாயிற மாதிரி இருக்குது, எங்களை நீ எங்கேயோ இருந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் எங்களுக்கு தெரியுது,
அப்படின்னு நீயாவது புரிஞ்சுக்கிட்டியே நன்றி அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களை பற்றி பேசுகிறது எனக்கு புண்ணியங்க. ஏன்னா நல்லவங்களை பற்றி பேசுகிறது, நல்லவங்களை பற்றி 4 விஷயம் சொல்கிறது நமக்கு புண்ணிய கணக்கில் தான் வந்து சேரும். மா ரொம்ப தூக்கி நடக்க வேண்டியதை சொல்லுமா, நாங்கள் படுற கஷ்டமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுமா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நாங்கள் எப்படிங்க மறுக்க முடியும்? சரி, உங்கள் ஜாதகத்தில் என்ன தான் இருக்குமா? நம்ம போய் எந்த ஜோசியிட்ட கொண்டு போய் காட்டுறது, இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சுருவோம். பொதுப்படியாக சொன்னால் மகர ராசிக்காரர்களுக்கு 70% நான் கணிச்சு சொல்கிறேங்க. வாழ்நாள் முழுக்க பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மன் உங்கள் தலையில் என்ன எழுதி இருக்காருங்கிறத நான் கணிச்சு சொல்கிறேன். மீதி 30% அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக கட்டத்தை பொறுத்து மற்றதை கொடுக்குங்க, மாற்றத்தையும் கொடுக்கும். 70% அப்படிங்கிறதே மேக்சிமம் ஸ்கோர் தானே, அதை வச்சு நம்ம அழகாக சமாளிச்சிடலாம். 10 பைசா செலவு பண்ண வேணாம், நான் இருக்கேன் உங்களுக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி திசை, சுக்கிர திசை, புதன் திசை இந்த 3 கிரகங்கள் வளம் பெற்றிருந்துட்டா உலகத்தையே ஆளக்கூடிய அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை செழிக்குங்க. இப்போ ராசி புருஷன்கிட்ட 10வது வீடு மகர ராசி. சக்கரம்னு பார்த்தோன்னா 270லிருந்து 300 வரையிலான ஆரங்களை உள்ளடக்கியது. ஏமா இந்த கணக்கெல்லாம் சொல்கிறேன்? ஆமாங்க, கணக்கு இல்லாமல் எதுவுமே கிடையாது. இதோட மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா கடல் வீடுன்னு சொல்லுவோம். ஓயாமல் கடலில் எப்படி வந்து அலை அடிச்சுட்டே இருக்கோ அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரர்களுடைய மனசில் புதிய சிந்தனைகள் உருவாகிக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி கடல் எடை என்ன பண்ணுது, ஓஞ்சு நிற்குதா? தூங்கும்போது கூட இவங்களுக்கு சிந்தனை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த கனவு அதிகமாக காணக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருப்பீங்க. எப்போவுமே புதுசாக ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி புதுசாக ஐடியா வந்து மற்றவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. கற்பனை வளம் மிகுந்தவங்க, எப்போவுமே எதுக்காகவும் சோர்ந்து போக மாட்டீங்க. ஒருவேளை தோல்வி அடைஞ்சிட்டா கூட அதில் பாதாளத்தில் உங்களை வந்து தூக்கி தொப்புன்னு போட்டாலும் சரி, மறுபடியும் விழுந்த வேகத்தில் எழுந்திருக்கக்கூடிய வல்லமை படைச்சவங்க. நீங்கள் ராசிக்கு அதிபதி சனி அப்பப்போ ரொம்ப பயங்கரமான அதிபதி கொண்டிருக்காங்க இல்லையா? அப்படின்னு பார்த்தோம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அதிகமான இரக்க சுபாவத்தை கொடுக்கக்கூடியது சனி பகவான் தான் நிற்கிறாரு. பார்க்குறதுக்கு எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சட்டுன்னு அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மகரத்துக்கெல்லாம் கொஞ்சம் பேசி பாருங்களேன், உண்மையாக தான் பேசுவாங்க. திடீர்னு கண்ணில் தண்ணி வந்துடும். இது ஆண்கள் பெண்கள் நல்லா பிரித்து பார்க்க முடியாதுங்க. 60 வயசு ஆளாக இருந்தாலுமே கூட சரி அழுதுருவாங்க. என்னடா உண்மைக்கு புறம்பாக பேசுகிறாங்க, இவ்வளவு அநியாயமாக நடந்துக்கிறாங்களே, இவங்களால தாங்க முடியாது. மனசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையானவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மனிதநேயத்தோடு செயல்படணும்னு விரும்புவாங்க. தான் மட்டும் இல்லை, தன்னை சுற்றி இருக்கவங்களும் அப்படி தான் நினைப்பாங்க. இப்படி சனி பகவான் யாருங்க? நீதி நேர்மையை நிலைநாட்டக்கூடியவர். நீ என்ன பண்ணுறியோ, நல்லது பண்ணால் நல்லது, கெட்டது பண்ணால் தண்டனை. ஸோ வினைப்பயனை நடைமுறைப்படுத்துவது சாமர்த்தியமான விஷயங்களுக்கு தெய்வம்னா அந்த சனி பகவான். உங்கள் ராசிக்கு இவர் தலைவனாக அமைஞ்சிக்கிறது செழிப்பையும் கொடுக்கும். இவரால் எந்த நேரத்துலையும் உங்களுக்கு பாதிப்பாகாதுங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நீச்சனாக இருக்கார், செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கார். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இது பகை வீடுங்க. புதனுக்கும் சுக்கிரனுக்கும் நட்பு வீடு. உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி. ஆகவே அதிக அளவிலான பணம் வச்சுருந்தாலும் திரிசெலவு பணம் தேடக்கூடியதுனால இந்த மாதிரி உருவாக்குவார். அப்போ இந்த மகர ராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா, கைக்கு பணம் வந்த உடனே ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி வச்சிடும். கையில் இருந்தால் செலவாகி போயிடணும். யாராவது ஒருத்தவங்க வந்து பிடுங்கிட்டு போயிடுவாங்க, நீங்களே தூக்கி கொடுத்துருவீங்க. இதனாலேயே பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை துணை பற்றி சொல்லலாங்க. 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் உங்கள் வாழ்க்கை துணை அப்படின்னு பார்த்தோன்னா கலாச்சாரணை மிக்கவங்களாக இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க. நிதானமாக யோசித்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை அமைய போகுதுங்க. சைன கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாளாக சேவை சாதிக்கும் கோயிலுங்க. இந்த மாதிரி கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா சகல நன்மைகளும் கை கொடுக்கும். அதுவும் விஷ்ணு பகவான் படுத்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா? அது குறிப்பாக இந்த மாமல்லபுரம் இந்த ஸ்தல சயன பெருமாள் ஒரு முறை குடும்பத்தோடு
நம்பிக்கையோடு போயிட்டு வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்குங்க. சிறப்பான பலன்கள் உண்டு. இந்த ராசியை சேர்ந்த உத்திரட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க திருக்கோவிலூர் அருள்பாலிக்கும் வைத மணிதி பெருமாளை வழிபாடு செஞ்சிங்கன்னா நலம் உண்டாகும். இதோட திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாளை வணங்கி வர்றதுனால நன்மைகள் உண்டாகும். அடுத்தது அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பிரசித்தி பெற்ற சிக்கல் தலத்துக்கு அருகில் உள்ள ஆபரணாணி அப்படிங்கிற ஊரில் அருள்பாலிக்கும் பெருமாளை தரிசித்து வந்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுடைய கஷ்ட காலங்கள் எல்லாமே தீர்ந்து போயிருங்க. சனி சுக்கிரன் புதன் இந்த 3 பேருடைய பலம் சேர்க்கக்கூடிய கிரகமூர்த்திகளில் பார்த்தோம்னா இந்த மந்திரத்தை வந்து எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த வாழ்க்கை எல்லாமே கிடைக்க போகுதுங்க. சனிக்கிழமைகளில்